எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது கடலையில் ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறீங்க. பீச் சுண்டல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் இந்த வேர்க்கடலையை நல்லா ஊற வச்சுட்டேங்க. ஒரு 6 மணி நேரம் ஊறிடுச்சு. காலையிலேயே நான் ஊற வச்சேன். சாயந்தரம் இப்போ பண்ண போகிறேன். இப்போ இது வடிகட்டியாச்சு. தண்ணியெல்லாம் இருந்தது, வடிகட்டிட்டேன். குக்கரில் சேர்த்துட்டு இந்த கடலை மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் மேலே லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 விசிலுக்கு இது நல்லா வேக வைக்கணும். சாயந்தரம் ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வேர்க்கடலையே ஊற போட்டு செய்யுங்க. இப்போ 5 விசில் வந்துருச்சு. இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வடிகட்டி வச்சுட்டேங்க. இப்போது இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக 1 கப்பு இருக்குங்க. அந்த கடலை ஒரு கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேரட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு லெமனில் பாதி இது தான் புளிஞ்சிருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது சாதாரண மிளகாத்தூள், ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் 1/4 டீஸ்பூனோட கம்மியாகவே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம கடலை வேக வைக்கும் போதே உப்பு நிறைய நல்லா சேர்த்துருக்கோம். கடலையில் நல்லா உப்பு இருக்கு. இப்போது இதுக்கு இந்த வெங்காயம் கேரட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஜஸ்ட்டு நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா சூப்பராக தயாராகிரும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் கூட நான் இருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கும் நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ கூட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.